நம்ம இன்னைக்கு வைக்க போறது சாதாரண சிம்பிளான ஒரு பருப்புப்பா. பாசி பருப்புங்க பாருங்க. ஒரு 200 கிராம் பருப்புப்பா. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, 2 சின்ன வெங்காயம், 4 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒன்னா போட்டு பருப்பு கொதிச்சுட்டுப்பா. இப்ப இந்த தக்காளி வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்க உள்ள போட்டு அவிய போடுவோம். அவசரத்துக்கு ஈஸியா வச்சுக்கலாம்ப்பா. இப்படி பருப்பு போட்டு 2 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வத்தல் போட்டு தாளிச்சு சூப்பரா இருக்கும். பருப்பு இதுக்குள்ள ஒரு ரசம் வச்சிருவோம்ப்பா. ஒரு மிளகு ரசம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வச்சிருக்கேன். இது மிளகு சீரகம் நுணுக்கி வச்சிருக்கேன். அது மேல மஞ்சள் பொடி, இது காயப்பொடி, இது மல்லி இலை, இது கருவேப்பிலை, இது வத்தல் வெடிச்சிட்டு இப்ப மிளகு சீரகத்தை போட்டு வதக்கணும். அடுத்து மல்லி இலை, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, காயப்பொடி எல்லாம் போட்டுட்டோம்ப்பா. இப்ப கரைச்சி வச்சிருக்க புளி, ரசம் கம்ம கம்மான வாசனை வருதாப்பா. நல்ல மழை நேரத்துக்கு ஏத்த ரசம்ப்பா. மிளகு ரசம் ரசம் நல்லா முறை கொட்டிட்டுப்பா. இப்ப தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கணும். ரசம் இப்ப ரெடி ஆயிட்டுப்பா. ரசம் ரெடி ஆயிட்டு இப்ப இறக்கிறோம்ப்பா. பருப்பு கொஞ்சிட்டுப்பா. இப்ப அம்மா தாளிச்சு ஊத்த போறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கேன். எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டாச்சு. இப்ப இந்த பருப்புக்கு 2 சீரகம், பருப்பு நல்லா இப்படி குழுக்குன்னு வந்துருக்கு. தாளிக்கிறதுக்கு இது மல்லி இலை, இது கருவேப்பிலை, 2 வத்தல், இது காரம் வத்தல் போட்டு தாளிக்க மட்டும்தான்ப்பா. கடுகு நல்லா வெடிச்சிட்டு மல்லி இலை பருப்புக்கு போட்டுக்கோம். வத்தல் போட்டாச்சு. அதெல்லாம் முடிஞ்சிட்டுப்பா. உப்பு தேவையான அளவுக்கு. பருப்பு இந்த மாதிரி வச்சுட்டு அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்கப்பா. கமெண்ட் பண்ணுங்கப்பா.